இன்றைக்கி இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். பேஸ் கலர் பர்பிள் கலர் தான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். பேஸ் கலர் எப்பயுமே 30 செகண்ட்ஸ் தான் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அக்ரலிக் பவுடர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரஷ் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வைப் தான், இவ்வளோ வரக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைன் உங்கள் நெயில் டிப் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்க டிப்புக்கெலாம் நீங்கள் சின்னதாக எடுத்தால் தான் அது நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவே அதிகம்தான். ஓகேங்களா? இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போது ட்ரை ஆகிடுச்சு. இப்போது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த கலர் ஜெல் பாலிஷ் அந்த மாதிரி இல்லைனா கூட நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். என்கிட்ட இந்த கலர் இருக்குது, பட் உங்களுக்கு நான் டிசைனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும். எவ்வளோ தண்ணியாக இருக்க பாருங்கள், அது மோனோமர் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஓகேங்களா? அதுக்குள்ளே நான் பக்கத்தில் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும். இந்த அளவுக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஓகேங்களா? ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதாக இப்படி நீங்கள் விரித்து விட முடியும். இல்லைனா அது அப்படியே உங்களுக்கு இதுவாக இருந்துடும். இந்தளவுக்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் குட்டியாக நான் எடுத்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் மேலே எடுத்து வைக்கணும். இப்போது இந்த மாதிரி வந்துடுச்சு. இதில் அக்ரலிக் பவுடர் ஒயிட் கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே டிசைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். மர்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அது டபுள் ஷேடில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் எடுத்து வைக்கணும். இப்போது நான் ஒயிட் கலர் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்கள் ப்ரஷ்ஷில் இருக்க லிக்விட் ஃபுல்லாக அந்த அக்ரலிக் பவுடரில் வரணும். இப்போது கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். த்ரீ டி ஃப்ளவர் மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்.
இது அப்படியே விட்டிங்கனாலும் அது அழகாக உங்களுக்கு வந்து கலர் மாறும். இப்போது இதுலேயே வந்து கொஞ்சம் டபுள் ஷேட் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல இப்போது நான் மறுபடியும் ஒயிட் கலர்லேயே எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷை நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. ட்ரை ஆக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல நான் இந்த கலர் வைக்கிறேன். வச்சுட்டு லிக்விட் இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போது அகெயின் கொஞ்சம் ஒயிட் கலர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். அது இப்போது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுது. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போது இது அப்படியே க்யூர் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் எடுத்துக்கோங்க. இப்போது பிளாக் கலர் ஜெல் பாலிஷில் இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்தும் நீங்கள் எடுக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டு அக்ரிலிக் பவுடர் கொஞ்சமாக எடுத்து இந்த இடத்துல மட்டும் இப்படி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான் இது. இப்போது இதிலே கொஞ்சமாக நான் ஒயிட் கலரும் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போது நான் க்ரீன் கலரில் ஒரு எம்போசிங் ஜெல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போது நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் டாப் கோட் அப்ளை பண்ணுங்கள். அக்ரிலிக் மேலே வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஷைன் வேணும்னா அக்ரிலிக் மேலேயும் நீங்கள் உங்களுக்கு ஷைன் வேணும்னா அக்ரிலிக் மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஜெல் பாலிஷ் மேலே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக ஜெல் பாலிஷ் மேலே அப்ளை பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு டிசைன் வந்து தண்ணி படப்பட சீக்கிரமாக பீல் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். இந்த டிசைன் இவ்வளோ தான். இப்போது 3Dயில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது கையில் ரொம்பவே அழகாக இருக்கும். இது ரிமூவும் ஆகாது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் இது மிஷின் யூஸ் பண்ணாமல் இது ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த டிசைனில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.